எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். லாகோல் முதலாளி நானு. சண்டே டபுள் ஹெட்டர் முடிஞ்சது சிறப்பா. குஜராத் டைட்டன்ஸ் வந்து அடிச்சு பிடிச்சி ஜெயிச்சிட்டாங்க. அந்த பக்கம் கேகேஆரும் வந்து எஸ்ஆர்எஸ் பிடிச்சி அடிச்சு ஜெயிச்சிட்டாங்க. 2 மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஆனா டோர்னமெண்ட் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணியிருக்கு. அகமதாபாத் மேட்ச் இப்போ முடிச்ச மேட்ச்ல இருந்து வருவோம். 163 ஃபார் 9. வெரி அன்லைக் பஞ்சாப். இருந்தாலும் அவங்க அடிச்சுட்டே தான் இருந்தாங்க. ஒரு 20 ரன் கம்மியா அடிச்சிட்ட மாதிரி தோணுச்சு. அதையும் அவங்க வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு சுந்தர் வந்து இன்னைக்கு அடிக்கல அப்படின்னா வந்து இதா இருந்திருக்கும். பட் அடிச்சிட்டாரு. என்ன நினைக்கிறீங்க பாய்ஸ்? உங்களோட இனிஷியல் கமெண்ட்ஸ் சொல்லுங்க, அங்க இருந்து எடுத்துட்டு போலாம். இல்ல பஞ்சாப் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க, பேட்டிங் இருக்காங்க, அக்ரெசிவ் ஆடுவாங்க. பட் ஓப்பனர்ஸ் போனா அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. 2 பேரும் போனது ஃபர்ஸ்ட் அன்கேரக்டரிஸ்டிக்லி ஃபர்ஸ்ட் 4 ஓவர்லயே வந்து டக்குன்னு விக்கெட் இறந்துட்டாங்க. 4 விக்கெட் நம்ம ப்ரிவியூ பேசணும் தெரியுமா? ஞாபகம் ரபடா வந்து அவுட் ஆக்கினார் போன வாட்டி, பிரப்சிமரன் இந்த வாட்டி அவுட் ஆக்கியிருக்காரு. ஆமா, இவங்களோட ஜிடியோட கேம் பிளான் வந்து சிம்பிள். ஒரு கொஞ்சம் கிராஸ் வச்சு பிச் ரெடி பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் 160 180 முடிச்சிடணும். இவங்க வந்து ஓப்பனர்ஸ் வந்து ஒரு 80 இல்ல 90 வரைக்கும் தாக்கு பிடிச்சாங்கன்னா மீதி வந்து மிடில் ஆர்டர் எப்படியாவது தேத்தி கொண்டு வந்துடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட ட்ரை பண்றாங்க. அந்த மிடில் ஆர்டர் இன்னும் அந்த அளவுக்கு தேரல. பட் தே மேட் ஒன் சேஞ்ச். ஷாருக் கான் பதிலாக இவர் நிஷாந்த் சிந்து கொண்டு வந்தாங்க. அவரு அவ்வளோ தூரம் பால் வேஸ்ட் பண்ணல. 2 பவுண்டரி அடிச்சுட்டு அப்புறம் அவுட் ஆயிட்டு வந்துட்டாரு. பட் கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப இட் வாஸ் க்ளோஸ் மேட்ச் தான். அது பிச்சு வந்து நல்லா மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல இவங்களும் நல்லா லென்த் போட்டு ஹார்ட் ஹிட் டெக்லாம் பார்த்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இதை குடிந்தது. சொன்ன மாதிரி ஒரு 15 ரன் மேபி அந்த விக்கெட் போனதுக்கு அப்புறம், அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பஞ்சாப் விக்கெட் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடி இருந்தாங்க அப்படின்னா மேபி தே கூட கேப்டலைஸ் இன் தி எண்ட். இன்னும் கொஞ்சம் ரன் அடிச்சிருக்கலாம். அந்த விக்கெட்ஸ் எதுவும் இல்லாம தே ஸ்ட்ரகிள் தான் தோணுது. குஜராத்தோட ரேஞ்ச் அது. அவங்க வந்து பேட்டிங் ஃபயர் பவர்ல வந்து நான் 250 அடிச்சிருவேன், 230 அடிச்சு முடிச்சு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி டீம் அவங்க கிடையாது. நீ முதல்ல சொன்னதோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. அவங்க ரேஞ்ச் வந்து 180 ரேஞ்ச் தான். அவங்க வச்சுட்டு 4 சீமர் 5 சீமர் வச்சு எக்கு நிக்கிறது தான் அவங்களுடைய இது. ஸோ அதை தான் அவங்க ட்ரை பண்ண பாக்குறாங்க. லாகுல், நீ என்ன நினைக்கிற இந்த மேட்சை பத்தி? ஆக்சுவலா அவங்க பேட்டிங்ல அந்த மொதல் 5 விக்கெட் வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் ஸ்டில் பட் ஆனால் அவங்கள கிரெடிட் கோஸ் டு ஜிடி பவுலர்ஸ், எஸ்பெஷலி ஹோல்டர். ரொம்ப நல்லா இந்த சீசன் ஆக்சுவலா ஐபிஎல் ரொம்ப நல்லா போடுறாரு. ஹோல்டரை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்களே விளையாடாம இத்தனை நாள். அதான். பட் ஆனால் 6 எக்கனாமி ஆல்மோஸ்ட் வாஸ் க்ளோஸ் டுவர்ட்ஸ் ஹேட்ரிக்கு. அவரும் நல்லா போட்டாரு. ரபடா ரொம்ப சூப்பரா போட்டாரு. சிராஜ் நல்லா போட்டாரு. ஆக்சுவலி அவங்க பவுலிங் கொஞ்சம் பெட்டரா இருந்தது. எவ்வளவு நல்லா இருக்குன்னா பிரசீத் கிருஷ்ணா வெளியே உட்காந்துருக்காரு. ஃபிட்டா இருந்தோம். ஆரம்பத்துல அவ்வளவு இதுவா இருந்தவர். அவர் பர்பிள் கேப் வச்சிருந்தவர் வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. சரி, இப்ப அவங்க வந்து ஒரு 5 விக்கெட் போச்சு. ஆனாலும் அவங்க அடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க முடிஞ்ச அளவுக்கு. அந்த ஏர்லி இது கிடைக்கல. பவர் பிளேல அவங்களுக்கு கிடைக்கிற அந்த புஷ் கிடைக்கல. அது இல்ல. இப்போ அது இல்லாத பஞ்சாப் வந்து ரொம்ப 8.4 ஓவர்ஸ் 47 ஃபார் 5 ஸ்ரேயாஸ் அவுட் ஆகும்போது. ஆனால் சூரியன் ஷெட்கிரே, நீங்க சொன்னீங்களே லாகுல், அவரும் மார்க்கஸ் ஸ்டாயினிஸும் ஓரளவுக்கு ரிகவர் பண்ணி கொடுத்தாங்க. மார்க்கோ கடைசியில் கொஞ்சம் 2 6 அடிச்சாரு. என்ன நினைக்கிறீங்க? மார்க் அந்த 2 6 வந்து அதுக்கு முந்தின ஓவர் கேட்ச் டிராப் பண்ணிட்டாங்க. அவர் கேட்ச் டிராப் பண்ணாம வந்து அந்த 10 ரன் வந்திருக்காது. மேட்ச் இன்னும் சீக்கிரம் முடிஞ்சு போயிருக்கும். பட் இன்னும் சொன்ன மாதிரி ஷியான் ஷெக்டே வந்து ஹி ஹஸ் ப்ரூவன். அவர் நேயல் வதையரான ஒரு கேரக்டர் நடுவில் வந்தாரு. 5 பால் பிடிச்சாரு. பல நாட்கள் முன்னாடியே சொன்னேன் அவர் நம்பர் 5 ஆடக்கூடாது, அவர் வந்து ரொம்ப டூ ஹையா அவர் வேலைக்கு ஆக மாட்டாரு அப்படின்னு. ஆமா, ஸோ அவருக்கு அவுட் ஆஃப் ஷாட்ஸ் அவுட் ஆயிட்டாரு. அதான் 5 பால் வேஸ்ட் பண்ணி அவுட் ஆயிட்டாரு. அதே நேரத்தில் வந்து ஷியான் ஷெக்டே வந்து நல்லா வெயிட் பண்ணி பில்ட் த இன்னிங்ஸ். யூஸ்வலா இந்த வேலையை வந்து சஷாங்க் சிங் பண்ணுவாரு. பட் கோயிங் ஃபோர் சஷாங்க் சிங் திருப்பி வந்தா தே ஹேவ் டு ஜஸ்ட் நேல் வதையருக்கு போல ஸ்டாப் இன் பண்ணா இட் வில் பி பெட்டர்னு தான் தோணுது. அவங்க ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எல்லாம் பார்க்காம வதையரா டிராப் பண்ணிட்டு அவங்க சஷாங்க் ஃபிட் ஆயிட்டாரு. அவங்க அவைலபிள் ஃபார் செலக்ஷன். அவங்க அந்த சேஞ்ச் பண்ணாதான் அவங்களுக்கு பெஸ்ட் 11. கரெக்ட். ஸோ அதனால ஒன்று பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா இவங்க 2 பக்கமும் நல்லா தான் போட்டாங்க. குறை சொல்றதுக்குன்னு பெருசா சொல்ல முடியாது. ஸ்டாயினிஸும் ஆக்சுவலா பேக்லெட் கூட ரொம்ப ஒன்றும் மோசமா போடல. முந்தி போட்டதுக்கு ரொம்ப ஒன்றும் மோசமா போடல. அர்ஷதீப் சிங் நல்லா போட்டாரு. ஃபர்ஸ்ட் ஸ்பெல் கொஞ்சம் வேவரா இருந்துச்சு. ஸோ இல்ல முன்னாடி போட்டதுக்கெல்லாம் பரவாயில்லன்னு சொல்றேன். ஸோ ஹர்ஷதீப் சிங்கும் இன்னைக்கு ஹி புல்ட் அப் சாக்ஸ். இன்னைக்கு ஒரு 6 ரன் தான் 6 per over தான் கொடுத்துருக்காரு. அந்த ரேஞ்ச் தான் கொடுத்தாரு. நல்லா போட்டாரு. விக்கெட்ஸ் அன்பார்ச்சுனேட்டா கிடைக்கல. பட் 2 விக்கெட் எடுத்தாரு.
இல்ல அவர் இன்னும் நிறைய எடுத்திருப்பார்னு எதிர்பார்த்தேன். அது கிடைக்கல. முதலாளி எதிர்பார்க்கிறாரு அவனுக்கு. ஸோ அது ஒண்ணு. பட் ஸ்டாயினிஸ் வந்து லாஸ்ட் ஓவர் இப்போ சஹால் வந்து அவங்க அந்த ஸ்பின் வந்து எதிர்பார்த்தேன். ஒரு ஓவர் 13 ரன் வேற வழி இல்ல ஸ்டாயினிஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த பிச் அப்படி இருந்துச்சு. கடைசியில ஸ்டாயினிஸ் பிளான் போட்டாலும் அவர் வந்து 6 அடிச்சு வாஷிங்டன் கிளீனா அதுக்கு முடிச்சிட்டாரு. முன்னாடி பால் 2 யாக்கர் போட்டாரு அவருக்கு. அன்னைக்கு கரெக்டா லாஸ்ட் மினிட்ல உள்ள கொண்டு வந்துட்டார் பேட்டை அர்ஷத் கான். அதுக்கு முதல் பால் நல்லா அடிச்சாரு அர்ஷத் கான். அந்த ப்ளே பண்ணாரு. அவர் ஒரு நம்பர் ஆல்ரவுண்டரா தானே அவங்க கன்சிடர் பண்றாங்க அர்ஷத் கான். ஆமா ஆமா மும்பை இந்தியன்ஸ்லயும் அப்படிதான் கொண்டு வந்தாங்க அவரை. பட் இங்க நல்லா யூஸ் பண்றாங்க, இன்னும் பெட்டரா யூஸ் பண்றாங்க. டேவட்டியா இன்னைக்கு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு, ஹோல்டரும் அவுட் ஆயிட்டாரு. பட் சுந்தர் ஃபைனலி ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு நாக் ஆடி இருக்காரு சுந்தர். சாஹல் இந்த ஐபிஎல் வந்து எந்த ஸ்பின்னர்ஸுக்கும் அந்த அளவுக்கு இது இல்லையா? இல்ல போன மேட்ச் 3 விக்கெட் ராஜாகல. இன்னைக்கு சரியா போடல. இந்த பிச்சுக்கு வந்து இந்த பிச்சுக்கு ஃபுல்லா லெஃப்ட் ஹேண்டர் பாய். கில்லுக்கு அப்புறம் ஃபுல்லா லெஃப்ட் ஹேண்டரா, ஹோல்டர் மட்டும் தான் ரைட் ஹேண்டர். ஸோ அதுதான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இது வந்து மேட்ச் டோர்னமெண்டோட டேபிள் வந்து நல்லா ஓப்பன் அப் பண்ணிருச்சு பயங்கரமா. பஞ்சாப் வந்து இப்ப என்ன 9 மேட்ச் ஆடி இருக்காங்களா? 9 மேட்ச் ஆயிட்டு டாப் ஆஃப் டேபிள் 13 பாயிண்ட். அதே 13. ஆனா இன்னைக்கு ஜெயிச்சா 15 பாயிண்ட் குவாலிஃபை, ஆல்பர்ட் குவாலிஃபைடு. பட் இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. பாப்போம். இன்னும் குஜராத் டைட்டன்ஸ் 12ல இருக்காங்க. இப்ப எல்லாரும் 12ல இருக்காங்க. ஆர்சிபி 12, SRH 12, ராஜஸ்தான் ராயல்ஸ் 12, டைட்டன்ஸ் 12. ஆனா இப்போ இவங்க 2 பேரும் சிஎஸ்கே 8ல இருக்காங்க. பட் ஆர்சிபியும் பஞ்சாபும் வந்து ஒரு மேட்ச் கம்மி ஆடி இருக்காங்க. 9 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் 10 மேட்ச் ஆடி இருக்காங்க. சிஎஸ்கே 9 மேட்ச் தானே. ஆமா ஆமா. இன்னொன்னு சொல்லுங்க. சிஎஸ்கே 8, சிஎஸ்கே 7, 15 அப்படின்னு சொல்லுங்க. இல்லம்பியா? இல்ல சரி ஓகே. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இன்னொரு டீமும் இன்னைக்கு வந்து ஜெயிச்சு அவங்களோட எங்களுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த மேட்சுக்கு போங்க. அந்த மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வச்சு 165 ஆல் அவுட் ஆனாங்க. கேகேஆர் கன்வின்சிங்காவே ஓரளவுக்கு 3 விக்கெட் தான் போச்சு, அடிச்சிட்டாங்க. முதலாளி சொன்னீங்க ஃபின் ஆலன் திரும்பி வருவாரு அப்படின்னு. திரும்பவும் ஃபின் ஆலனா அப்படின்னு மட்டும் மூஞ்சி தூக்குச்சு. திரும்பவும் ஃபின் ஆலன் வந்துட்டாரு. அவங்க ஜெயிச்சிட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஆக்சுவலா அவங்க இவங்க சன்ரைசர்ஸ் மேட்ச் ஆரம்பிக்கிறப்ப வந்து டிராவிஸ் ஹெட் வெளுத்து கட்டிட்டு இருந்தாரு. செம்ம ஃபார்ம்ல இருந்தாரு. அடிக்கிறப்ப வந்து அந்த கிரவுண்ட்ல வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஐபிஎல் சுத்தமா ஃபார்ம்லே இல்ல. இவங்க ஃபார்முக்கு கொண்டு வந்து விட்டாங்க போன மேட்ச் இந்த மும்பை இந்தியன்ஸ். டிராவிஸ் ஹெட் யூசுவலாவே அப்படிதானே பண்ணுவாரு. எந்த மோஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ஸ் உள்ள வரும்போது ஃபார்ம்லயே இருக்கு. போன பழைய டோர்னமெண்ட்ல இருந்து ஃபார்ம்ல இருப்பாரு. அப்புறம் அடிக்க மாட்டாரு. கடைசியில உசுப்பேத்தி விட்டுருவாங்க. அப்புறம் கிரவுண்ட் வந்து 11, 4, 6, 2 ஒரே சிங்கிள் டிஜிட்டா போயிடுச்சு. கிரவுண்ட் ஹோம் சப்போர்ட் நல்லா இருந்துச்சு. ஆனா அவங்க 2 பேரும் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்து இஷான் கிஷானும் கொஞ்சம் தேத்தி கொண்டு வந்தாரு. அந்த ஒரு விக்கெட் டவுன் ஆனதுக்கு அப்புறம் அந்த கிளாசன் இஷான் கிஷான் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நல்லா விளையாண்டாரு. கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களால வந்து அவங்க அடிச்சு ஆரம்பிச்சிருப்ப நான் வந்து 220, 250 அடிப்பாங்க அப்படின்னா இவங்க சேஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். பட் ஆனா பதிலுக்கு வந்து 156லயே ஆல் அவுட் ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால இட் வாஸ் இது ஆல்ரவுண்டர் ஹர்ஷல் பட்டேலால பெருசா கடைசியா கான்ட்ரிபியூட் பண்ண முடியல பேட்ல. நல்லா இது பண்ணாங்க. இவங்க நல்லா பவுலிங் முதலாளி அப்படிதான் போட்டிருந்தாங்க. ஆல்ரவுண்டர் ஹர்ஷல் பட்டேல் இஸ் கமிங் இன்டு தி டீம் தான் போட்டாங்க. அதே திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், இது நடனம் எல்லாம் டி ராஜேந்திரன் அந்த மாதிரி சொல்றாரு முதலாளி. நரேன் வந்து ஓபன் பண்ணார் பவுலிங் இன்னைக்கு. அவங்க பட் அதையும் கொஞ்சம் விளைச்சிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல நரேன் வருண் சக்கரவர்த்தி புல் டப். வருண் சக்கரவர்த்தி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அடி வாங்கினார். யூஸ்வலா 10 ரனுக்கு மேல போனா வந்து மூஞ்சி சுழிச்சிருவாரு. ஐயோ உன்னு சொல்லிட்டு டக்குன்னு வேக வேகமா போட பார்ப்பாரு. கடைசி 2-3 கேம் வந்து அவர் ஓரளவு இவன் அடிச்சாலும் சேஞ்ச் இஸ் ஆட்டிடியூட். அதனால அடி வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வெற்றி பாயிண்ட் என்ன ஃபர்ஸ்ட் அடிச்சாலே அவர் ரொம்ப டிப்ரெஸ் ஆயிருவாரு. அதுக்கப்புறம் மொத்தமா அடிய போட்டுருவானுங்க. பட் டுடே he came back to pick up 3 wickets. அதான் ஸோ இஸ் நாட் ஒரிட் அபவுட் ஃபர்ஸ்ட் ஓவர் எனிமோர். அது போக பக்கத்தா லுக்கிங் குட் தான். அதுக்கப்புறம் இந்த பெருசா ஓவர் ஸ்பின் பண்றதெல்லாம் இல்லை. ப்ராப்பரா எல்லாமே மிஸ்ட்ரி பால் போடணும்னு ட்ரை பண்ணாம லெக் ஸ்பின்லாம் 2 பால் 3 பால் போடுறாரு. ஸோ இஸ் கெட்டிங் இஸ் ஃபார்ம் பேக் அகெயின். இது வருண் சக்கரவர்த்தி 3.0 அப்படின்னு சொன்னீங்கன்னா 2.0 புது வெர்ஷன் என்னன்னு சொல்லிக்கோங்க. பட் இட்ஸ் கெட்டிங் பெட்டர். பட் வருண் சக்கரவர்த்தி திருப்பி வந்த ஃபார்ம்லையும் சரி, நரேனோட கம்பைன் பண்ணனாலையும் சரி, கேகேஆர் ஃபார்ச்சூன்ஸ் ஆர் டர்னிங். அப்படி டர்ன் பண்றப்ப இவங்க ஃபின் ஆலன் கொண்டு வந்தாங்க. என்ன பால் டர்ன் ஆகுதோ இல்லையா அது இல்ல. அதாவது மத்தவங்களை இதை ஏதாவது குழப்பி விட நிறைய வாய்ப்பு இருக்கு. மத்ததான் குழப்பி விட முடியும். 7 பாயிண்ட் ராகுல். நம்ம சொல்லுவோம் 8 பாயிண்ட் வச்சுட்டு சிஎஸ்கே ஜெயிக்க போகுது அப்படின்னு அப்படிங்கிறீங்க.
அவங்க அப்படியே கேகேஆர் ஃபேன்ஸ் சொல்லுவாங்கல்ல, நாங்க குவாலிஃபை ஆகணும். இப்ப மேத்தமெட்டிக்கலி ம். பாசிபிலிட்டி இருக்குன்னு தானே எதிர்பார்க்கறாங்க. சோ அப்படி பாக்குறப்ப இன்னொரு ஒரு பின்னாலன் டீம் வந்து அப்படிதான் நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. பின்னாலன் வந்து இன்னைக்கு ஒரு இன்னிங்ஸ் நல்லா ஆடினார். அவர் அந்த 30 ரன் டக்குன்னு அடிச்சதுனாலதான் வந்து ரஹானேயால ஒரு கேப் பிளேஸ் பண்ணி ரகுவன்ஷி பிளேட் வெரி குட் இன்னிங்ஸ் as well. அவரை வந்து அடிச்சு விட்டு ஆனா இந்த சேஸுக்கெல்லாம் ரகுவன்சி ஓகே தான். 220 சேஸுக்கு தான் ரகுவன்சி இதாகும். ரிங்கு சிங்கும் ஓரளவு ஃபார்ம்ல இருக்காரு இப்ப. இஸ் பேக் டு ஹிஸ் நம்பர் 4ல இறக்கி விடுறாங்க, பரவாயில்ல. அதான் இஸ் டேக்கன் ரெஸ்பான்சிபிலிட்டி. வைஸ் கேப்டனா இருந்துட்டு இஸ் டேக்கன் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்றாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அவங்க பவுலிங் கண்ட்ரோல் பண்ணதுதான் அவங்க. ஆனா இன்னொன்னு நான் பாருன்னா சன்ரைசர்ஸ் பவுலிங்கும் ஒரு சக்கிப் ஹுசேன் நல்லா போடுறாரு. அவங்களுக்கு ஒரு பிளான் வந்துச்சு, எவால்விங். பேட் கமின்ஸ் வந்துட்டாருன்றனால கொஞ்சம் பிளான் அவங்க நிறையவே எவால்வ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப க்ளூலெஸ்ஸா இருந்தாங்க, இப்போ எவால்வ் ஆயிட்டாங்க. நல்ல பவுலிங் யூனிட். அந்த உணர்கடை தூக்கி எரிஞ்ச உடனே உருப்பட்டாங்க. ஆனா ஆல்ரவுண்டர் கொண்டு வந்துட்டாங்களே அவங்க. அவருக்கு பதிலா அவங்க வந்து பிரபுல் இங்கே கூட கொண்டு வந்திருக்கலாம். அதான் பிரபுல் இங்கே வந்து போட்டாருன்னா கொஞ்சம் ரன்னும் கொடுத்தார்ல. ஃபர்ஸ்ட் கேம் நல்லா போட்டாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அது அண்டர் த லைட்ஸும் கொஞ்சம் ஸ்விங் ஆகுது அவருக்கு. டே மேட்ச் எல்லாமே பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பட் அவர் இன்னொரு சான்ஸ் வரும் அவருக்கு ப்ரொஃபைல் இங்கேக்கு. சகிப் ஹுசேன் நல்லா போட்டார். 3 ஓவர் 17 ஒரு விக்கெட்டு. நேற்று நம்ம சொன்ன மாதிரி அஷ்டுபே டிராப் பண்ணி சிவகுமார் கொண்டு வந்தாங்க, அவரும் நல்லா போட்டார். ஸோ இந்த மேட்ச்ல ஒன்னே வந்து அபிஷேக் சர்மா இது அடிக்கல. இஷான் கிஷானும் டிராவிஸ் ஹெட்டும் பெர்ஃபார்ம் பண்ணாரு, அவன் பெர்ஃபார்ம் பண்ணல. இவங்க இம்பாக்ட் சப்ல வந்து எனக்கு என்ன வைபவ் அவரோட வச்சிருந்தாங்க. பட் அவர் எனக்கு எந்த அளவுக்கு அவர் ரன் கண்ட்ரோல் பண்றாரு. ஆனா அவர் ஆக்ஷன்ல இருந்து டவுட்டா இருக்கு. அவர் கிரிப் எதுவும் ஹோல்ட் பண்ணாம பண்றாரு. பட் பார்க்கலாம் அது எப்படி பண்றாருன்னு பார்ப்போம். பட் ஓவரால் டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கேகேஆர் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ். பேட்டிங் பெட்டரா இருந்துச்சு. பவுலிங் வந்து கொஞ்சம் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டாங்க. பத்திரனாக்கு இன்னும் இடம் கண்டுபிடிக்கல. ஃபிட்டா இருந்தாலும் அவருக்கு இன்னும் இடம் கண்டுபிடிக்கல. கொண்டு வருவாங்க. தோத்ததுக்கு அப்புறம் கொண்டு வந்தா என்ன, கொண்டு match வர வரதுக்கு வாய்ப்பு அவங்க பண்ணுவாங்க. அப்படிதான் அவங்க பண்ணுவாங்க. தோத்தாதான் கொண்டு வருவாங்க. ஸ்கோர் பிரேக் டவுன் பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளே அப்படியே ஈக்குவலா இருக்காங்க ரெண்டு பேருமே. 71 for 1, 71 for 1. ஆனால் மிடில் ஓவர்ஸ்ல மேட்ச் போச்சு இன்னைக்கு சன்ரைசர்ஸ்க்கு. மிடில் ஓவர்ஸ்ல வந்து 77 for 6, அவங்க வந்து 72 for 1. ஸ்டேபிள். அங்கதான் வந்து ஸ்டெபிலிட்டி தேவை. மிடில் ஓவர்ஸ்ல அவங்க 6 விக்கெட் விட்டுருக்காங்க, இவங்க விக்கெட் உள்ள. அங்க ரஹானேவும் அங்கிஷ் ரகுவன்சியும் வந்து டென்ட் போட்டு உட்காந்துட்டாங்க. ஸோ அதுதான் முக்கியம். கேம் அங்கதான் இவங்களுக்கு போச்சு. கேம் அவங்க தான் இங்க ஜெயிச்சாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வேற என்ன? இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இஷான் மலிங்கா கொஞ்சம் அடி வாங்கினாரு. அவர் கொஞ்சம் முன்னாடி கண்ட்ரோல் போட்டாங்க, அடி வாங்கினாரு. மற்றபடி இந்த மேட்ச் பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிருந்தாங்கன்னா they would have gone to the top of the table நினைக்கிறேன். ஆமா, they have gone to the top of the table. லாகோல் தேர்ட்ல இருக்காங்களா? எஸ்ஆர்ஹெச் 12 பாயிண்ட்ஸ் தேர்ட்ல இருக்காங்க. நான் அப்படியே அடுத்த நாளைக்கு மேட்சுக்கு போலாமா? மேட்ச் நம்பர் 47. மேட்ச் 47 மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. முத்துப்பாண்டி கோட்டையிலேயே முத்துப்பாண்டி அடி வாங்கிட்டு, சரவணவேல் வீட்டுக்கு போயும் அடி வாங்கிட்டு, திருப்பி முத்துப்பாண்டி கோட்டைக்கே வந்திருக்காரு. சோ இந்த டீம் வந்து அடி வாங்கிட்டு வந்த டீம் நம்ம சொன்னோம்னா, அப்ப அவங்களோட விளையாட போற டீம் எந்த டீம் தெரியுமா? எல்எஸ்ஜி. அதுக்கும் மேல அதான். சோ அந்த எல்எஸ்ஜி, இந்த எல்எஸ்ஜிக்கும் இந்த மும்பைக்கும் தான் நாளைக்கு மேட்ச். வாங்கடையில என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. டீம் காம்பினேஷன்ஸ் பத்தி அப்புறம் அப்படியே பேசுவோம். 1 வீக் பிரேக் அப்புறம் வராங்க எல்எஸ்ஜி. இப்ப ஆர்சிபி மால்டீவ்ஸ் போயிருக்காங்க தெரியுங்களா லாகுல்? எல்எஸ்ஜி எங்க போனாங்கன்னு தெரியல. எல்எஸ்ஜி அவர் அவ்வளவு தூரம் ஃபைட் போட்டு அனுப்பிச்சாருன்னு தெரியல. பட் இங்கிலீஷ் திருப்பி வந்துட்டாரு. கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூன் முடிஞ்சு அவர் லீவ் எல்லாம் அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகி இப்ப திருப்பி வந்துட்டாரு. ஜாயின் பண்ற டியூட்டிக்கு ஜாயின் பண்றாரு. ரிப்போர்ட்டிங் சார்னு வந்துட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இப்போ அவர் பூரான ரீப்ளேஸ் பண்ணுவாரா இல்ல அவர் கர்னல் ஜார்ஜ் ரீப்ளேஸ் பண்ணுவாரா அப்படின்றதான் கொஸ்டின். பூரான இறக்கி விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பூரான ஐ மீன் இது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பூரான் வில் பிளேன்னு தான் நினைக்கிறேன். பூரான் வேண்டாம் லாகோல். அவங்க வந்து ஹிம்மத் சிங் கொஞ்சம் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணாரு போன மேட்ச். ஹிம்மத் சிங் டிராப் பண்ண மாட்டாங்க. முகுல் சௌத்ரி வந்து அவங்களுக்கு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு, அவரையும் டிராப் பண்ண முடியாது. ஆயுஷ் பதோனியும் டிராப் பண்ண முடியாது. அப்போனா நீங்க பூரான் மேலையும் கை வைக்கலன்னா இங்கிலீஷ் விளையாட முடியாது. சிம்பிள். 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் விளையாடணும். மார்க்கம் மார்ஷ், இங்கிலீஷ் பூரான் வைங்களேன். 5 வச்சுக்கோ. சரி 5 வச்சுக்கோ. அப்புறம் பதோனி 6, முகுல் சௌத்ரி 7. ஹிம்மத் சிங்கை டிராப் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். போன மேட்ச் நல்லா விளையாண்டாரு.
ம்ஹ்ம். நீங்க இப்படி டிராப் நீ பண்ணோம்னா ஜார்ஜ் லிண்ட்ரி தான் டிராப் பண்ணணும். அப்ப அது அப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு இடிக்குதே ஸ்பின்னர் வெற்றி. 8 வரைக்கும் உனக்கு ஃபுல்லா பேட்டரா வச்சு என்னத்த பண்ண போறீங்க? மோசின் பவுலிங் கான், வீக் பிரின்ஸ் ஆயிடுச்சு. யாதவ், ஷமி. அதெல்லாம் ஓகே. 8ல உனக்கு ஆல்ரவுண்டர் தான் மோசின் விளையாடணும். கான் நீ ஷாபாஸ் அட்லீஸ்ட் ஆடலாம் 8ல. பட் நீ வந்து 8ல பியூர் பேட்டரா ஆட முடியாது. ஜாஸ் இங்கிலீஷ் மாதிரி. மொத்தம் அப்போ 4 bowler தான் வருவாங்க. அது 5 வேலைக்கே match ஆகாது. இப்ப தான் போடணும். இங்கிலீஷா பூரானா தான் இந்த வெட்டி புலியா இல்ல அந்த எலியா? செத்த எலி தான் செத்த எலி. பூரான் எனக்கு அப்படி சொல்லணுமா அப்படின்னு யோசிச்சேன். நீ சொல்லிட்ட. சரி சொல்லு. இந்த இங்கிலீஷா இல்ல இந்த பூரான் தான். பூரானா இல்ல இந்த பாஷாவா இல்ல இந்த ஆண்டனியா? பூரான் தான் பிரதர். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ பூராங்கிற பாத்தியா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா இங்கிலீஷும் பூரானும் போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். they want to டேய் try ரொம்ப some. உழப்பு பேலன்ஸ் பயங்கரமா உழப்பும்டா அப்படியாச்சுன்னா. பவுலிங் எப்படியா இப்ப இவங்க இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணாத பூரண ரீடைன் பண்ணோம்னா பெர்ஃபார்ம் பண்ண இந்தியன் பிளேயர்ஸ் நீங்க யாராவது உட்கார வைக்கணும். அதான் அது கஷ்டம். அது அப்புறம் ஹிம்மத் சிங் தான் உட்கார வைப்பாங்க திரும்பி. ராகுல் அதான் சொல்ல வரான். அதானே அதான் அன்வர் தான், அவர் தான் அன்வர். அவரை போட்டு தள்ள போறாங்கன்னு சொல்றான். சரி பாப்போம் என்ன ஆகும். இந்த ராகுல் பக்கம் வந்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ஃபிட்னஸ் டெஸ்ட் நீங்க கொடுத்திருக்காரு. ரிசல்ட் தெரியல. நெட்ஸ்ல பேட்டிங் எல்லாம் பிடிச்சிருக்காரு. சோ அவர் ஆடினாலும் ஆடுவாரா அப்படின்னு அப்படியே தெரியல. ரோஹித் வந்தா ராபின் மின்ஸ் இடத்துக்கு வந்துருவாரு. நம்பர் 7 வில்ஜாக்ஸ் போயிருவாரு. ரோஹித் ரிக்கில்டன் அப்படியே ஓபன் பண்ணிடுவாங்க. ஆமா, அது ஒரு சேஞ்ச் திலக் இருக்கு. வர்மா ஒன் டவுன் வருவாரா? வரமாட்டார். திலக் வர்மா ஏன் வந்தோம்? நமந்தீர் தான் ரன் அடிக்கிறாருல இப்போதைக்கு. பட் நமந்தீர் வந்து கொஞ்சம் நெட் நெகட்டிவ் நாக்கு விளையாடுறாரு. பட் வேற ஆனா அவங்க ஹர்திக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேக் பண்றாரு நமந்தீரை. ஹர்திக் கேப்டனா இருக்க வரைக்கும் நமந்தீர் வந்து 1 டவுன் 2 டவுன் தான் விளையாடுவாரு. இப்போ லார்டு இப்ப கண்டினியூ பண்ணுவாரா? பவுலிங் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பேட்டிங் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஃபீல்டிங் மட்டும் கொடுக்குறீங்க. லார்டு பண்ணுவாரு. லார்டு இருப்பாரு ப்ரோ. லார்டுலாம் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். லார்டுலாம் தட் கை ஒன் கேங் who looks normal but fraud அப்படின்னு ஒரு மீம் இருக்குல்ல. தட் கை இன் எவ்ரி கேங் அதானே. இப்ப அது அந்த மீம் வச்சு இப்போ இது பண்றாங்க. சரி பாப்போம். ரகு சர்மா இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க. ஆனா அது 2 ஸ்பின்னர் வாங்கடையில பாப்போம். ஆனா நல்லா தான் போட்டனால அவங்க விளையாடி தான் ஆகணும். இல்ல அவர் கொஞ்சம் டிஃபென்சிவா போறாரு. அவங்க கண்டெயின் பண்றாரு. சோ மேபி வாங்கடையில இட் ஹெல்ப் தம் அப்படின்னு பார்க்கலாம். ரன்ஸ் கண்டெயின் பண்ணணுன்றது. நாளைக்கு ரோஹித் ஆடல அப்படின்னா அவங்க போல்ட்டை டிராப் பண்ணிட்டு அஸ்வினி கொண்டு வந்து ராபின் மின்ஸ் டிராப் பண்ணிட்டு ருதர்ஃபோர்ட கொண்டு வருவாங்க. ரோஹித் ஆடலைன்னா நாளைக்கு அதுதான் நீங்க சொல்றதுதான் நடக்கும். ரோஹித் ஆட மாட்டாரு. அப்படின்னா இதுதான் பண்ணுவாங்க. போல்ட் டிராப் பண்ணிடுவாங்க. அஸ்வினி வந்துருவாரு. ராபின் மின்ஸ் டிராப் பண்ணிட்டு ருதர்ஃபோர்ட் வந்துருவாரு. இது ரெண்டுல ஏதோ ஒரு காம்பினேஷன் அவங்க எடுக்கலாம். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. இதுதான் இந்த 2 டீமும். வேற என்ன கீ பேட்டில்ஸ் இருக்கும் இந்த மேட்ச்ல? கீ பேட்டில்ஸ் வந்து மோசின் கான் வந்து இஸ் பீன் த லோயஸ்ட் எக்கானமி ரேட் இந்த சீசன் 6.3 கிட்ட பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்படி இவங்களை ஹேண்டில் பண்ற ரிக்கில்டன் எப்படி ஹேண்டில் பண்றாரு? ரிக்கில்டனுக்கு ஒரு மெயின் ஓவர் போடுவாரா? இல்ல நாளைக்கு ஒரு இன்னும் குறைந்த 3 ஓவர் மெயின் ஓவர் போட்டுருக்கான்னு இது வரைக்கும். இன்னொரு மெயின் ஓவர் போடுவாரா நாளைக்கு? அதோட விக்கெட் எடுப்பாருன்றது தான். மோசின் கான் வர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் டாப் ஆர்டர் தான் எனக்கு தெரிஞ்ச கீன் பேட்டில் தான். ரிக்கில்டனோட கேம் எப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாட்டி நிறைய 6 அடிச்ச லிஸ்ட்ல அவர் இருக்காரு டாப் 5ல. அதே சமயம் அதிக டாட் பால் விளையாண்ட லிஸ்ட்லயும் அவர் இருக்காரு. இட்ஸ் எய்தர் திஸ் ஆர் தட் அப்படிதான் அவர் போயிட்டாரு. அடிச்சா இப்படி இல்லாட்டி அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஸோ அது எப்படி வேணாலும் போகலாம். இட்ஸ் வெரி இது ஃபார் த டீம். அதிக டாட் பால் உங்க ஓப்பனர் தான் விளையாடுறாரு. அப்படி ஓப்பனரா இருந்துட்டு டாப் 5 டாட் பால் விளையாண்டவங்க லிஸ்ட்ல இருக்கிறது வந்து வெரி டேஞ்சரஸ் திங். அதனால பார்ப்போம். அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணுவோம். ரிக்கில்டனை ரன்னும் அடிக்கணும், பட் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணும். வேற என்ன? ராகுல் ஜஸ்பிரீத் பும்ராக்கு வந்த நிலைமையை பாத்தீங்களா? 2 விக்கெட் எடுத்திருக்காரு மொத்த டோர்னமெண்ட்ல 8 மேட்ச். நாளைக்கு பும்ரா வர்சஸ் இங்கிலீஷ்னாங்க. இன்ஜுரி எதுவும் இருக்கா? இன்ஜுரிலாம் கிடையாது. நல்லாதான் ஃபிட்டா தான் இருக்காரு. கொஞ்சம் அன்லக்கி கேட்ச் தான் டிராப் பண்றாங்க. 2வது பால்லே கேட்ச் டிராப் பண்றாங்க. அதனால பாலையும் கொஞ்சம் அடிக்க வேற ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அது சொல்ல அந்த சண்டைக்கோழி மீமி எத்தனை தடவை தான் சொல்லுவீங்க? அந்த வேர்ல்ட் கப்ல இருந்தே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. போன வருஷம் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த T20 ரொம்ப அடிக்கிறாங்க. டொப்புன்னு அந்த எப்ப சூரியவன்ஷி அடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே சரி அடிச்சிடலாம்னு அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 9 மேட்சுக்கு 2 விக்கெட் பும்ரா. பட் ஹீ வில் என்ன சொல்றது? நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா இப்போ ஒரு 2 சீரீஸ் தான் வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுத்தார். அத்தனை நேரம் he was more giving a breakthrough தான். டக்குன்னு ஒரு மேட்ச் முடிச்சு யூசுவலா அவர் வந்து மேட்ச்லாம் வந்து ஒரு விக்கெட் எடுக்கலனாலும் பட் இப்போ வந்து அவர் அடிக்கிறாங்களே அதான் ஏதோ இன்ஜர்டா அந்த ஃபுல் இதுல போடலையா அவரு? சோ he is trying his best. போறாரு. இல்ல சண்டைக்கோழி
அவன் பேர் எல்எஸ்மே அப்படிதான்டா. பேட்ஸ்மேனுக்கு ஒரு பேட்டருக்கு வந்து ஒரு பேட் ஃபார்ம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான். பட் இன்னொரு கீ கான்டெஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க நல்லா போடுற ஒரு பவுலர் இப்போதைக்கு மும்பை இந்தியன்ஸோட பெஸ்ட் பவுலர் வந்து கசன்ஃபார் தான். ஃப்ரம் வாட் ஐ ஹவ் சீன். அவர் வந்து இவங்களுக்கு போடுவார் இல்லையா? அந்த மார்க்ரம், பந்துக்கு போடுறதுல வந்து ஒரு 2 பேரை காலி பண்ணிட்டாருன்னா, இவங்க ஏற்கனவே ஒரு காலியான டீம். மொத்தமா நாளைக்கு காலியாகி மும்பை ஜெயிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ஒரு கீ கண்டெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கசன்ஃபார் அகேன்ஸ்ட் மார்க்ரம் அண்ட் பண்ட். ஸோ இதுதான் யார் ஜெயிப்பாங்கன்னு அப்படியே சொல்லிருங்க. மும்பை. எனக்கும் மும்பை தான் தோணுது. முதலாளி மும்பை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படின்னா ஜெயிக்காதுன்னு நினைக்கிறேன் 3 பேரும். 3 பேர் சேர்ந்து மும்பை கொடுத்துருக்கோம். இல்ல எல்எஸ்டி நல்லா போடுறாங்க. பட் பேட்டிங் ஒன்றும் இல்லையே. ரன் அடிக்காம எப்படி ஐபிஎல் ஜெயிக்கிறது? ஸ்ட்ராங்கஸ்ட் பவுலிங் யூனிட்னா ஒன்னு ஜிடி, இன்னொன்னு எல்எஸ்டி. ரன் அடிக்கணுமே பிரதர். கம்ப்ளீட் யூனிட் வந்து எம்ஐன்னு அவன் சொன்னோம் பிரதர். சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க பிஃபோர். ஆமா, அதுக்கு என்ன பண்றது? எல்லாமே ஆன் பேப்பர் பாக்குறப்ப கம்ப்ளீட் யூனிட் தான் பண்ணிட்டு இருக்கோம். டுமாரோ கம்மிங் சார், போட்டோ சார், டிக் சார், உங்க டீம் வந்து பாட்டம் டு மேலே சார் அப்படின்னாங்க. கடைசியில் என்ன ஆச்சு? ஓகே, ஸோ 3 பேரும் மும்பைன்னு சொல்லியிருக்கோம். என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு டபுள் லெட்டர் முடிஞ்சது. அடிச்சு பிடிச்சி வந்து ஜெயிச்சிட்டாங்க 2 பேருமே. இவங்க 2 பாயிண்ட் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கு ஹைதராபாத் போய் இவங்க வந்து இப்போ பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அகமதாபாத்ல ஜிடி. நாளைக்கு இருக்க அடுத்து மும்பை எல்எஸ்ஜி. பிரேக் அப்புறம் வர்ற எல்எஸ்ஜி மும்பையோட, அது சென்னையிலேருந்து அவசர அவசரமாக பிரைவேட் ஜெட்டில் போன மும்பைக்கும் எல்எஸ்ஜிக்கும் நாளைக்கு 3 பேருமே மும்பை தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கோம். பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க பாய்ஸ், இல்லாட்டி we can close. So we'll be back with a review of that match. We'll sign off with this. Your test squad. Bye.